ஹலோ எவ்ரி ஒன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பயோட்டிக்கோடது இட்ஸ் பேசில் அண்ட் பார்ஸ்லி பாடி வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பச்சை கலர். இது வந்து நான் தண்ணி யூஸ் பண்ணி கலக்கி வச்சுருக்கேன். ஒரு மாதிரி சரியான பச்சை கலரில் இருந்துச்சு. ஸோ பச்சை கலரில் இருக்கிறனால மட்டும் அவங்க இலை போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் நம்ப முடியாது. பிகாஸ் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ப்ராடக்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு அவங்க ஆடே பண்ணலை. ஸோ பயோட்டிக்கில் வந்து முன்னாடியிலேருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனாலே இதை வாங்குறதுக்கு நான் வந்து ரொம்ப பலவாட்டி யோசிப்பேன். இந்த தடவை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வாங்க வேண்டிய ஒரு 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 இது இருந்துச்சு. ஐ கெஸ் நான் ஏதோ பிக் பாஸ்கெட்லேயோ சம்திங் எதுலேயோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் மோர் திங் ஐ ஹாவ் டு ஆட் இட்ஸ் மேண்டேட்ரி திங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ பெரிய ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஜஸ்ட் சும்மா சரி பாடி வாஷும் அந்த டைம் முடிகிற மாதிரி இருந்ததுனால ஜஸ்ட் லைக் நான் ஆட் பண்ணது தான் இது. ஆனால் ரொம்ப மனசே இல்லாமல் தான் ஆட் பண்ணேன். இந்த பாட்டில் முடிக்கும் போதும் மனசே இல்லாமல் தான் முடித்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா டு பி ஃப்ராங்க் இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே. தட் ஃபோமிங் கன்சிஸ்டன்சி ஸ்மெல்லு வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஒரு மாதிரி அதே டிடர்ஜென்ட் ஸ்மெல் தான் வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் பர்சன் டு பர்சன். இன்னொருத்தவங்க கிட்ட நான் கேட்டேன், அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டேன், அவங்க டிஸ்கஸ்டிங்ன்ட்டாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னு வைங்களேன். ஸோ அதனால ஸ்மெல்ல கூட லீவ் இட் aside. பட் இதோட ஃபோமிங் கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே. ஒரு நல்ல ஒரு ஃபோம் வருது, ஒரு நல்ல ஓகே ஃபைன். பட் வாட் தே ஆர் ஆடட் இன் திஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாதான் சீரியஸாக நமக்கே தெரியும் நம்ம என்ன நம்ம ஸ்கின்னுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் இல்லாததை ப்ளீஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒமிட் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லியே ஆகணும் இதை பற்றி. இது வந்து 220 rupees guys ஃபார் 100 ml ஐ கெஸ். ஸோ அவன் 200 ml சாரி அவன் நல்ல ப்ராடக்டே இந்த காசுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இவங்க எதுக்கு இந்த 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 சாக்கடை ப்ராடக்ட்லாம் இந்த காசுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பட் பம்பிங் வைஸ் பாட்டில் எவ்ரி திங் இட்ஸ் குட், சீம்ஸ் குட். ஆனால் இது வந்து நேச்சுரல். இதில் வந்து அவங்க வந்து பேசில் அண்ட் பார்ஸ்லி லீஃப் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சத்தியமாக நம்ப முடியாது. பிகாஸ் அதோட ஸ்மெல்லே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். கண்டிப்பாக ஏதோ நல்ல பெருசாக ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இது நான் ஏன் தண்ணி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதை ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா என்னோட பாடியில் வந்து குட்டி குட்டி ஆக்னேஸ் வந்து பாப்பப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முன்னாடியே இருக்கும் பாடி ஆக்னே வந்து எனக்கு உண்டு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அது வந்து கண்ட்ரோல்டாக தான் இருந்துச்சு. இது போட்டோடனே எனக்கு ரொம்ப ட்ரிகர்ட் ஆகி நிறையா வர்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை க்ளோஸ் சர்க்கிள்ஸ் பீப்புள்ஸ் ஆல்சோ நோட்டிஸ்ட் அண்ட் டோல்ட் மீ லைக் இட் வில் பி இன்க்ரீசிங் இன் ஆன் யுவர் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டினியூஸ்லி ரேண்டம்லி இட்ஸ் அப்ராப்ட்லி இன்க்ரீஸ்டு லாட். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து குவிட் பண்ணி ஓகே ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் யூஸ் பண்ணி இதை காலி பண்ணி மறுபடியும் ஹேண்ட் வாஷ் தானேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது உங்களுக்கு உண்மையில எந்த மாதிரி கொடுத்துச்சு? ஸோ என்னோடய பாடிக்கு தான் செட் ஆகலை. பிகாஸ் என்னோடய பாடி கொஞ்சம் சென்சிட்டிவ் பாடி தான். ஸோ என்னோடய பாடிக்கு தான் செட் ஆகலை. ஏன்னா எனக்கு ரொம்ப ஈகர்லி தெரிஞ்சுக்கணும். ஐ நோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்க்ரீடியன்ஸ் இல்லைனாலே வாங்க மாட்டீங்க. ஸோ நான் தான் தேவையில்லாமல் இதை போய் எக்ஸ்ட்ராப்பாக ஆடப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஐல் கம்ப்ளீட் இட்ஸ் எவ்ரி திங் இன் ஃபேர் இன் அ கேம். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதை எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் இல்லாத பாட்டிலை வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டே இல்லாதது. ஸோ நேச்சுரல்னு சொல்லிட்டு கடையில் விற்கிற இந்த மாதிரி ஃபேக் நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க? ஸோ இது எல்லாமே கமெண்டில் பண்ணுங்கள், நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். Yes, thank you so much for watching my channel. Please subscribe that too. Thank you.